ஐயா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க வந்ததுல. ஆக்சுவலி நாங்க வந்து ட்ரிபிள் டின்னு ஒரு படம் நடிச்சிருக்கிறோம். இந்த பொங்கலுக்கு வந்து வெளியாயிருக்கு. இந்த படம் வந்து நாங்க பாண்டி கோயில்ல தான் ஷூட்டிங், அதாவது கெடா வெட்டி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தான் இந்த படத்தோட பூஜையை போட்டோம். ஸோ இந்த படம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் மதுரை மக்கள்கிட்ட வந்து எல்லாம் எங்கள் படத்தை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நிச்சயமாக அதோட ஆசீர்வாதம், அதோட பிளெஸிங் எல்லாம் ரொம்ப அழகாக கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கிறேன். உண்மையிலேயே ரொம்ப வியந்து போயிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நிச்சயமாக இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு பொங்கலாக எனக்கு ஒரு அனுபவமாக இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மதுரை மக்களோட அன்பு, பாசம் என்றைக்குமே அதுக்கு குறையே இருந்ததில்லை. ஸோ நிச்சயமாக இந்த படம் வந்து தேட்டராக போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த கேப்பில் வந்து இங்கே ஜல்லிக்கட்டை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ எங்கள் படத்தோட டைரக்டர் இருக்கார், எங்கள் படத்தோட அசோசியேட் ப்ரொடியூசர் இருக்கார், இவரும் மதுரைக்காரர் தான். ஸோ என் சார்பாக இன்னும் படத்தோட சார்பாக இவரும் நிறைய பேசுவார். நான் நடிச்சிருக்கிற படம் ட்ரிபிள் டின்னு, அதாவது தலைவர் தம்பி தலைமையில் அந்த படம் முழுக்க இதே காஸ்டியூமில் தான் இருக்கிறேன். அது இல்லாமல் இங்கே வந்து ஆக்சுவலி நாங்கள் தேட்டருக்கு தான் போயிருந்தோம். தேட்டருக்கு போயிட்டு வர வழியில் இங்கே ஒரு கடை இருக்குது, இந்த கடையில் தான் வாங்கி போட்டோம். ஸோ அதே ஒரு நல்ல புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க. ஆக்சுவலி அதாவது மதுரையிலேருந்து ஒரு பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர் இருந்தால் கூட அவங்க மதுரைக்காரன் தான் சொல்லுவாங்க. இப்போ எங்கள் ஃபேமிலியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா எங்கள் அம்மாவோட சைடு வந்து கொடைக்கானல், எங்கள் பாட்டி வந்து பெரியகுளம். ஸோ அதனால் நாங்களும் மதுரை மண்ணில் இருக்கிறவங்க தான் அப்படின்னு என்றைக்குமே அதை பெருமையாக சொல்லிப்போம். நானும் மதுரைக்காரன் தான் என்றைக்குமே பெருமையாக சொல்லிப்பேன். அது இல்லாமல் மதுரை வந்து எனக்கு புதுசு இல்லை. தெனாவெட்டுன்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். அதில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற டைலாக், தப்புனே ரொம்ப தப்புனே, நீ யாராக வேணாலும் இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அந்த டைமில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ தெனாவெட்டு படம் பண்ணும்போது நிச்சயமாக மதுரையை மனசில் வச்சு தான் பண்ணேன். அது வந்து ஒரு மதுரைக்காரனை தான் பண்ணியிருக்கேன். இன்னும் வரைக்கும் இப்போ கூட தேட்டரில் கூட சொன்னாங்க, நீங்கள் தெனாவெட்டு படம் மாதிரி பண்ணுங்க, அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு, மதுரைக்காரனா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த அன்பும் பாசமும் இன்னமும் இருக்குது. நிச்சயமா இப்பதான் பார்த்துருக்கிறேன். ஸோ நிச்சயமா அந்த மாதிரி ஒரு ஐடியா டைரக்டர் கையில போயிருக்கு. ஸோ நிச்சயமா அது வந்து ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்கும். இன்னைக்கு நைட்டு வந்து ஒரு பெயிண்டிங் மாதிரி என்னோட கண்ணில் வரும். அது ஐயா அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் நன்றி. ட்ரிபிள் டி படம் பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு எங்களுக்கு. இந்த படம் நான் முதல் நாள் பூஜை போட்டது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தான். முடிச்சு பாண்டி கோயிலில் கடை வெட்டணும். ஹீரோ உடனே மதுரையில் வந்து கண்டிப்பாக மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு வரணும்னு தான் வந்தார். ஜல்லிக்கட்டு இங்கேயும் போய் பார்த்து